Welcome to our channel. Today Bible verse in Tamil. இன்றைய வசனம் யோபு 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இன்று ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார் என்ற வாக்குத்தத்த வசனத்தை நாம் தியானிப்போம். நீங்கள் சாதாரணமானவர்கள்தான், ஆனால் உங்களில் வாசம் பண்ணுகிற கர்த்தரோ அசாதாரணமானவர், அற்புதங்களை செய்கிறவர், அதிசயமானவர். உங்களிலும் கூட இன்றைக்கு இவ்வளவு கஷ்டமான சூழ்நிலையிலே நான் அமர்ந்திருக்கிறேனே. எந்த மனிதராலும் ஒன்றுமே செய்ய முடியாத நிலையில் இந்த காரியங்களை எல்லாம் யாரால் மாற்ற முடியும் என்று நீங்கள் கவலையோடு நம்பிக்கையற்ற நிலைமையில் இருக்கலாம். ஆனால் இந்த அதிசயமான தேவன் மீது உங்கள் முழு நம்பிக்கையையும் வைத்து சிறிய காரியமானாலும் பெரிய காரியமானாலும், ஆண்டவரே, இது என்னால் நினைத்து கூட பார்க்க முடியாத ஒரு காரியம், நீர் அதிசயம் செய்தாலொழிய இதில் நான் வெற்றி பெறுவது மிக மிக அரிதான காரியம். ஆனால் நான் உம்மை முழு மனதோடு நம்பி விசுவாசத்தோடு இதில் எனக்கு ஓர் அதிசயம் செய்யும்படி உம்மிடத்தில் மன்றாடுகிறேன் என்று அவரிடம் ஒப்படையுங்கள். அப்பொழுது உங்கள் நம்பிக்கை வீண் போகாமல் நீங்கள் விரும்புகிறதற்கும் வேண்டிக் கொள்கிறதற்கும் அதிகமாய் ஆண்டவர் அதிசயங்களை செய்து மேற்கண்ட வாக்குத்தத்தம் உண்மையானது என்பதை நிரூபித்து காண்பிப்பார். கர்த்தர் ஏன் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிறார்? அவர் மனதுருக்கம் நிறைந்தவராக இருக்கிறதினால் அற்புதங்களை செய்கிறார். அவருடைய அன்பும் பாசமும் இரக்கமும் தயவும் மனதுருக்கமும் உங்களுடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை கொண்டு வருகிறது. அதை குறித்து யோபு பக்தன் ஆச்சரியப்பட்டு அவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிறார் என்று சொல்லி மனம் பூரித்தார், தேவனை துதித்தார். இரண்டாவதாக, கர்த்தர் ஏன் அதிசயங்களை செய்கிறார்? ஏனென்றால் அவர் பெயரே அதிசயமானவர் என்பதாகும். அவருடைய பெயரே அதிசயமானவர் என்பதால் அவருடைய வாழ்க்கையெல்லாம் அதிசயம். அவர் செய்யும் கிரியைகள் எல்லாமே அதிசயம்தான். அவர் செய்த அதிசயங்களை வேதத்திலிருந்து தியானித்து பாருங்கள். வெளிச்சம் உண்டாக கடவது என்று சொன்னார். அதிசயமாய் சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் எல்லாம் தோன்றிற்று. இறையாதே அமைதலாயிரு என்று சொன்னார். ஆச்சரியமாய் கடலும் காற்றும் அவருக்கு கீழ்ப்படிந்து அமைதலுண்டாயிற்று. இவனை விட்டு புறப்பட்டு போ என்று அசுத்த ஆவிக்கு கட்டளையிட்டார். உடனே அசுத்த ஆவி விலகி ஓடிற்று. அவருடைய வாயின் வார்த்தைகள் எல்லாம் அதிசயங்கள், கரத்தின் கிரியைகள் எல்லாம் அதிசயங்கள். நிச்சயமாகவே அவர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்வார். அவர் உலர்ந்த எலும்புகளை உயிர்ப்பிக்கிறவர். நாறி கிடந்த லாசருவின் உடலை உயிரோடு எழுந்து வர பண்ணினவர். கடலின் மேல் நடந்து சென்றவர். 5 அப்பத்தை கொண்டு 5000 பேரை போஷித்தவர். அவர் அதிசயங்களை செய்கிறவர். கர்த்தர் சொல்லுகிறார், இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர். என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுண்டோ? தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஒருவேளை இன்று கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு அற்புதத்தை செய்ய மாட்டாரா என்றும், எனக்கு உதவி செய்து ஆட்சி தேற்ற மாட்டாரா என்றும் நீங்கள் ஏக்கத்தோடு இருக்கலாம்.
அற்புதங்களை செய்கிற தேவனை நோக்கி பாருங்கள். தேவனே, நீர் அதிசயமானவர் என்று போற்றி புகழ்ந்து துதியுங்கள். நிச்சயமாகவே அவர் உங்கள் வாழ்க்கையிலே அற்புதத்தை செய்வார். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். வேதத்திலே தேவன் செய்த ஒவ்வொரு அற்புதத்துக்காகவும் அவரை துதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். கானாவூர் கல்யாணத்திலே திராட்சரசம் குறைவுபட்ட போது தண்ணீரை திராட்சரசமாக்கி அற்புதம் செய்யவில்லையா? தண்ணீர் போன்ற சாதாரணமானவர்களை திராட்சரசம் போன்ற பரிசுத்தவான்களாய் மாற்றவில்லையா? பிரியமானவர்களே, கர்த்தர் அதிசயமானவர் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். ஆண்டவரிடம் உங்களையும் உங்கள் அனைத்து காரியங்களையும் சமர்ப்பித்து ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிற அவர் மூலம் பெறும் சகல அதிசயங்களையும் அனுபவித்து மகிழுங்கள். ஜெபம். அன்பின் ஆண்டவரே, அதிசயமானவரே, அற்புதங்களை செய்கிறவரே, உமக்கு ஸ்தோத்திரம். நீர் இந்த பூமியில் இருந்தபோது அநேக அற்புதங்களை செய்து ஜனங்களுடைய வாழ்வில் ஒரு பரிபூரணத்தை கொண்டு வந்தீரே, அதுபோல என் வாழ்விலும் ஒரு அற்புதத்தை எதிர்பார்த்து நான் காத்திருக்கிறேன் என்பதை நினைத்தருளும். காத்திருப்பது இருதயத்தை இளைக்க பண்ணும். விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போலிருக்கும் என்ற வார்த்தையின்படியே நான் உம்முடைய அற்புதத்தை காண கிருபை பாராட்டும். இன்று முதல் உம்முடைய நாமம் எனக்கு அதிசயமானதாகவும் பலத்த துருகமாயும் இருக்கும்படி அருள் தாரும். வீணான பயங்களையெல்லாம் நீர் என் உள்ளத்திலிருந்து எடுத்து போட்டு இன்று எனக்கு அதிசயங்களை ஒவ்வொரு காரியத்திலும் நடத்தி தர போகிறபடியால் உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். உம்மை போல் அதிசயங்களை செய்யும் தேவன் யாருமில்லை. தேவனே, நான் என்னுடைய நிர்பந்த நிலைமைகளை உம்மிடம் கொண்டு வருகிறேன். என்னுடைய கடன், வெறுமை, வியாதி, சாபம் யாவையும் விட்டு வெளியே வருவதற்கு இயலாமல் தவிக்கிற என்னை விடுவியும். இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசயங்களை செய்கிறவரே, உம்முடைய அற்புதத்தை பெற்றுக்கொள்ள விசுவாசத்தை தாரும். விசுவாசத்தை அபியாசப்படுத்த கற்றுத்தாரும். என்னுடைய கிரியைகளில் விசுவாசத்தை காட்டவும் அது மற்றவர்களை எழுச்சியூட்டக்கூடிய வகையில் காணப்படவும் கிருபை செய்தருளும். நீர் அதிசயங்களை செய்கிற தேவன். உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. நான் இருக்கிற சூழ்நிலையை மாற்றுவதற்கு உம்மால் முடியும். உம்முடைய அதிசயங்கள் என் வாழ்வில் பெருகுவதாக. என் வாழ்வில் உம் வல்லமை விளங்கட்டும். எல்லா சவால்கள் மேலும் எனக்கு ஜெயத்தை அருளும். வல்லமையான தேவனாகிய நீர் என்னோடு இருப்பதை அனைவரும் கண்டு கொள்ளட்டும். தகப்பனே, நான் இப்போதே என்னை உம்மிடம் அர்ப்பணிக்கிறேன். நீர் வேதத்தில் பல அதிசய அற்புதங்களை செய்தது போன்று பலத்த அதிசயங்களை எனக்கும் செய்யும். வாழ்வில் உறுதியான நம்பிக்கையோடு இருக்கவும் எதையும் தாமதமின்றி செய்யவும் தேவையான தைரியத்தை எனக்கு தாரும். வாழ்வில் உறுதியான நம்பிக்கையோடு இருக்கவும் எதையும் தாமதமின்றி செய்யவும் தேவையான தைரியத்தை எனக்கு தாரும். என் குடும்பத்தினரை, நண்பர்களை, படிப்பினை, சுபாவத்தை, சிந்தையை நீரே பொறுப்பெடுத்துக் கொள்ளும்படியும் நான் சந்திக்கிற போராட்டங்களில் ஜெயிப்பதற்கான பலனை அருளும்படியும் உம்முடைய பலத்த அதிசயங்களை காண செய்யும்படியும் ஜெபிக்கிறேன். என்னுடைய ஜெபங்களுக்கு நீர் பதில் அளிப்பதற்காகவும் இவ்வுலகில் அதிசயமாக விளங்கச் செய்வதற்காகவும் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். என்னை நேசிப்பதற்காகவும் என்னோடு இருப்பதற்காகவும் உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.